ஸோ printfங்கிறது அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ இட் ரைட்ஸ் ஆல் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஸோ இதுக்கும் சின்டாக்ஸ் இருக்கு. printfங்கிற வேர்ட், தென் அதே மாதிரி parenthesis கொடுக்கணும், டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், முடிக்கிற இடத்துல செமிகோலன் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள இங்கேயும் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் லொகேஷன். பட் இங்க அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது. மற்றபடி ஸ்கேன்எஃப்ல என்ன கொடுக்குறோமோ அதே சின்டாக்ஸ் தான் இங்கேயும். அங்க வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கும், இங்க வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். எந்த டேட்டாலாம் நம்ம பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். அதை டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அண்ட் வேரியபிள் நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை த அட்ரஸ் லொகேஷன்ஸ். எந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அதோட லொகேஷன்ஸ் என்னங்கிறது தான் இந்த வேரியபிள் நேம்ஸ். ஸோ printfல நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், தென் அட்ரஸ் லிஸ்ட் கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல நான் %d%dன்னு 2 தடவை கொடுத்துருக்கேன். அப்போனா 2 இன்டிஜர் கொடுக்க போறேன்னு அர்த்தம். தென் இந்த printfல இந்த நடுவில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். /to/no /tனா டேப் ஸ்பேஸ் /n அப்படின்னா நியூ லைன். அப்போ அதுக்கேற்றாப்புல ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் இந்த printfல யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குக்குள்ள யூஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது %d நடுவில் /n கொடுத்துருக்கிறதுனால 2 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ, செகண்ட் வேரியபிள் வந்து பி. அப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஏங்கிற லொகேஷன்ல போய் அதுல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். தென் பிங்கிற லொகேஷன்ல போய் அதுல உள்ள வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து செகண்டா பிரிண்ட் ஆயிரும். இப்போ 2 வேரியபிள் லொகேஷன் இருக்கு, 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கு. இதுதான் printfஓட ஒர்க்கிங். அப்ப நம்ம அவுட்புட்ல பார்க்கும்போது 22ங்கிற வேல்யூவை ஏல ஸ்டோர் ஆயிருக்கு, பில வந்து 14ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த printf என்ன பண்ணும், ஏல இருக்கிற வேல்யூவை 22வையும் பில இருக்கிற வேல்யூ 14ஐயும் எடுத்துட்டு வந்து நமக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணும்போது எஸ்கேப் சீக்வன்சஸ் 2க்கும் நடுவுல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 வேல்யூஸும் அடுத்தடுத்த லைன்ல 22, 14ன்னு பிரிண்ட் ஆகும்.